எல்லாருக்கும் வணக்கம். போன வாரம் ஃபுல்லாவே ஒரு நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துட்டு இருந்த நிப்டி 50 இந்த வாரத்தை ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸோட வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கு. ஆக்சுவலி மார்னிங் ட்ரேட்ல பார்த்தோம் அப்படின்னா நிப்டி அப் அண்ட் டவுன் பிளக்சுவேஷன்லயே வந்து இருந்துச்சு. ஆனா லாஸ்ட் 1.5 ஹவர்ஸ்ல ஒரு 300 பாயிண்ட் கிட்ட மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு அப்போர்ட் ட்ரெண்ட்ல வந்து போயிருக்கு. டெக்னிக்கல் அனலிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரியான புல் பேக் ரைஸ் அப்படிங்கிறது திரும்பவுமே மார்க்கெட்ல ஒரு செல் ஆன் ரைஸ் தான் வந்து கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. நிப்டி டிசிசிவா 24,000 பாயிண்ட் வந்து தாண்டி க்ளோசிங் வைக்கிற வரைக்குமே இந்த மாதிரியான டெட் கேட் பவுன்ஸ் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப மார்க்கெட்ல செல்லிங் பிரஷரை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அடுத்து பேங்க் நிப்டி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு 1.2% வந்து கெயின் ஆயிருக்கு. HDFC பேங்க், ICICI பேங்க் இது எல்லாமே 1.5% 2% வந்து இன்னைக்கு அப்பாய் தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. பட் நாம முன்னாடி வீடியோஸ்ல பார்த்த மாதிரி பேங்க் நிப்டியில கொஞ்சம் வீக் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கறத நான் வந்து நினைக்கிறேன். சோ அங்க திரும்பவும் வந்து பிரஷர் வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா தான் இருக்கு. அடுத்த இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு அதோட ரீசெண்டான ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணிருக்கு. $5,000 per ounce அப்படிங்கிறது ரீசெண்டா ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டா வந்து இருந்துச்சு. சோ இப்போ இந்த $5,000 வந்து பிரேக் பண்ணி $4,976 அப்படிங்கிற லெவல்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த வாரம் கிட்டத்தட்ட 7 பெரிய நாடுகளோட சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷனை வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க. குறிப்பா அமெரிக்கா வந்து அவங்களோட அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷனை வந்து சொல்ல போறாங்க. பெரும்பாலும் அனலிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபெட் வந்து இந்த டைம் ரேட் கட் எதுவும் பண்ண மாட்டாங்க, ரேட்டை வந்து அப்படிதான் ஹோல்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஈரான் வார் நடந்ததுக்கு அப்புறம் க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால அமெரிக்கால இன்ஃபிளேஷன் ஃபிகர்ஸ் வந்து அதிகமா வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது அடுத்தடுத்த மாசங்கள்ல வந்து உருவாயிருக்கு. சோ அப்படி இன்ஃபிளேஷன் அதிகமா வந்துச்சு அப்படின்னா ரேட்டை ஏத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. சோ இதனாலதான் கோல்ட்ல இப்போ ஷார்ட் டேர்மா ஒரு பிரஷர் வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பாக்குறேன். சோ கோல்ட்ல இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஒரு டவுன்வர்ட் பிரஷர் அப்படிங்கிறது இருக்கலாம். பட் இப்போ நான் வந்து இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் பாக்குறேன். டொமஸ்டிக் மார்க்கெட்ல ஆபரண தங்கம் கிராமுக்கு 50 ரூபாய் குறைஞ்சு 14,710 ரூபாய் அப்படிங்கிற லெவல்ல வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட்லயுமே கோல்டு பீஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு 2.5% கிட்ட வந்து டவுன் ஆயிருக்கு. நான் வந்து இன்னைக்கு கோல்டு பீஸ்ல கொஞ்சம் குவான்டிட்டிஸ் வந்து கன்சிடர் பண்ணியிருந்தேன். அதை வந்து நான் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லயே வந்து மார்னிங்கே வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். கோல்டு பீஸ்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி. சோ இந்த மாதிரி டெய்லி நான் கன்சிடர் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் வந்து இருக்கு. சோ அதுல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியான ஃபால்ல கோல்டு அக்குமுலேட் பண்றதோட முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திரும்ப இந்த சிச்சுவேஷன் எல்லாமே சார்ட் அவுட் ஆகி அமெரிக்கால ரேட் கட் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு வருஷமோ இல்ல 1.5 வருஷமோ கழிச்சு திரும்ப கோல்ட்ல ஒரு ரேலி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. போன 2025ல கோல்டு வந்து ஒரு பெரிய ரேலி கொடுத்திருந்தது. அப்ப நம்ம எல்லாருமே துரத்தி வந்து கோல்டு வாங்கிட்டு இருந்தோம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான கரெக்ஷன் டைம்ல கோல்டு அக்குமுலேட் பண்றது அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்தியால கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். கடைசி 10 வருஷ டேட்டா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கோல்டு கொடுத்த ரிட்டர்னை மார்க்கெட்ல வெறும் 26% ஸ்டாக்ஸ் தான் வந்து பீட் பண்ணிருக்கு. ஸோ நாம பயங்கரமா ரிசர்ச் பண்ணி ரீட் பண்ணி அந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்றதை விட கோல்ட்ல நாம ஒரு பொசிஷனை ஜெனரேட் பண்றது அப்படிங்கிறது ஓவராலா நம்மளோட ஒரு போர்ட்போலியோல ஒரு டைவர்சிபிகேஷனுக்கு ரொம்பவே வந்து யூஸ் ஆகும். ஸ்டாக்ல வந்து பிரஷர் இருக்கிற டைம்ல கோல்ட்ல இருக்கிற அலோகேஷன் அப்படிங்கிறது நமக்கு அந்த போர்ட்போலியோவை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு ஒரு விஷயமா வந்து யூஸ் ஆகும். சோ அதனால கோல்ட்ல இன்னுமே பிரஷர் வந்து தொடர்ந்து இருக்கும் பட்சத்துல கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு பகுதியை வந்து அங்க இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது தான் லாங் டேர்ம்ல ஒரு நல்ல விஷயமா இந்தியால வந்து இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்தா இருக்கு. அடுத்த மார்க்கெட்ல இன்னைக்கு ஷேர் ரிலேட்டட் நியூஸ் என்ன அப்படிங்கறத ஒன்னொன்னா பார்க்கலாம். இன்னைக்கு கோல்டு பீஸ் தவிர்த்து பார்மா ஸ்டாக்ஸ்ல ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆச்சு. இன்னைக்கு பார்மா இண்டெக்ஸே வந்து 1% மேல டவுனா தான் வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. நாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாத்துலயுமே இன்னைக்கு நியூஸ் ரிலேட்டட் அப்டேட் எல்லாமே இருக்கு. சோ என்ன அப்படிங்கறத ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சைடஸ் லைஃப் சயின்சஸ். இதுக்கு முன்னாடி அமெரிக்காவுல FDA அப்ரூவல் நிறைய வாங்கி அவங்க வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ சைனால வந்து அவங்க ரத்த சோகை சிகிச்சைக்கான
டாட் அப்படிங்கிற ஒரு ட்ரக்கை வந்து லான்ச் பண்றதுக்கான அப்ரூவலை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதை சைனால இனிமே அவங்களால சேல் பண்ண முடியும். பட் இந்த நியூஸ்னால மார்க்கெட்ல எந்த பாசிட்டிவ் அப்டேட்டுமே இல்லை. இன்னைக்கு ஒரு 2.2% கிட்ட ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் வந்து கரெக்டா இருக்கு. பட் இதோட பிஇ போய் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 18 பிஇ தான் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஃபேர் வேல்யூல வந்து இந்த ஷேர் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன். ஸோ எப்பெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து இந்த ஷேரை கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அடுத்து இன்னைக்கு டாக்டர் ரெட்டில ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருந்தது. அவங்களோட பார்ட்னர் நிறுவனமான இம்பியூடெப் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சைக்காக ஒரு மருந்தை வந்து பரிசோதனை பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அதுல 3ஆம் கட்ட பரிசோதனையை வந்து நிறுத்த சொல்லி கவர்மெண்ட்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்திருக்கு. சோ இது டாக்டர் ரெட்டிக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸா இருந்திருக்கு. இன்னைக்கு 1.5% கிட்ட டாக்டர் ரெட்டி வந்து கரெக்டா இருக்காங்க. இதோட பிஇமே வந்து 20க்கு கீழே தான் இருக்கு. சோ இங்கேயுமே அப்பப்ப வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பாக்குறேன். அதுவும் 1600 ரூபாய்க்கு கீழே வந்து வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து கன்சிடர் பண்றதுக்கு நமக்கு ஏத்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டாக்டர் ரெட்டி வந்து இருக்கும். அடுத்து சிப்லா வந்து இந்த ரெண்டு கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது 23 பில வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா இந்த 1300 ரேஞ்ச் அப்படிங்கிற லெவல்லயே வந்து கொஞ்ச நாளா இந்த ஷேர் வந்து ஹவர் ஆயிட்டே இருக்கு. இந்த ஷேர்ல இருக்கிற பிரஷர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, அமெரிக்கால அவங்க சேல் பண்ற ப்ராடக்ட்ஸோட ஒரு ரா மெட்டீரியல் வந்து இந்த லாண்ட்ரியோடைட் அப்படிங்கிற ஒரு மெடிசின். சோ இதோட ஷார்டேஜ் அப்படிங்கிறது சிப்லாக்கு வந்து அதிகமா இருக்கு. அதை ப்ரொடியூஸ் பண்ற ஒரு சப்ளையர் வந்து குவாலிட்டியா பண்றது இல்ல அப்படிங்கிற மாதிரி எஃப்டிஏல வந்து ஒரு சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. சோ இதுக்கப்புறம் தான் சிப்லாவோட ஃபியூச்சர் growth வந்து பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி எல்லா புரோக்கரேஜஸ்மே வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப புரோக்கரேஜ் எல்லாருமே சிப்லா வந்து அண்டர் வெயிட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அதாவது இங்க இருந்து கீழே விழறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஷேரோட பிஇ அப்படிங்கிறது 23 இருக்கு. சோ 20 பிஇ அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 1120ல இருந்து 1150 அப்படிங்கிற ரேஞ்சில இருக்கு. சோ இப்ப இருந்து அந்த ஷேர் வந்து கரெக்ட் ஆச்சு அப்படின்னா லாங் டேர்முக்கு நமக்கு அக்குமுலேட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது சிப்லால ஓபன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன். இன்னைக்கு பார்மா பீஸ் வந்து ஒரு கரெக்ஷன்ல இருந்தாலுமே நாம இதுக்கு முன்னாடி இந்த வெயிட் லாஸ் ட்ரக்ல நடக்கிற அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே வீடியோஸ்ல வந்து பார்த்திருப்போம். இப்போ கேரேஜ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இந்தியால இந்த வெயிட் லாஸ் ட்ரக்கோட மார்க்கெட் அப்படிங்கிறது 2030க்குள்ள 5000 கோடியா வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. சோ இந்த கம்பெனிஸ் எல்லாருமே அவங்களோட ஜெனரிக் மெடிசனை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு மார்க்கெட்ல லான்ச் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இன்னொரு செக்மெண்ட்ல போய் பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு பேங்க் நிப்டி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் 2 பேங்க் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு லோயர் சர்க்யூட்டை வந்து அடிச்சிருந்தது. குறிப்பா பந்தன் பேங்க் பார்த்தோம் அப்படின்னா 10% லோயர் சர்க்யூட்டை வந்து ஹிட் பண்ணி அதுக்கப்புறம் க்ளோசிங்ல ஒரு 7.5%க்கு மேல லாஸ்ட்ல வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பந்தன் பேங்க்ல இருக்கிற ப்ரமோட்டர்ஸ் வந்து அவங்க கிட்ட இருக்கிற பங்குகளை வந்து விற்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்ஸ் வந்து வந்திருக்கு. சோ இதனாலதான் இன்னைக்கு இந்த ஷேர்ல ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இந்த ஷேரோட பிஇ பாத்தீங்க அப்படின்னா 30 பிஇ இருக்கு. லிஸ்ட் ஆனதுல இருந்து இந்த ஷேர்ல பெருசா பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் வந்து இந்த ஷேர் போயிட்டு இருக்கு. சோ இப்போதைக்கு இந்த ஷேர்ல எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா நான் வந்து பார்க்கல. அடுத்து ஐடிபிஐ பேங்க். சோ இந்த பேங்க்குமே இன்னைக்கு 16% கிட்ட கரெக்டா இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு சரிவு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பேங்க்ல கவர்மெண்ட் வந்து அவங்க கிட்ட இருக்கிற மெஜாரிட்டி ஸ்டாக்கை வந்து பிரைவேடைஸ் பண்றதுக்கு ரொம்ப நாளா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அதுக்கான ஆர்வம் வந்து இந்த பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இல்லாத காரணத்தினால கவர்மெண்ட் வந்து இந்த முடிவை வந்து கைவிட போறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. சோ இதனாலதான் இன்னைக்கு இந்த ஷேர்ல ஒரு 16%க்கு மேல கரெக்ஷன் வந்திருக்கு. சோ இந்த ஷேர்லயுமே இப்போதைக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா நான் வந்து பார்க்கல. அடுத்து இன்னைக்கு ஆட்டோ ஷேர்ஸ் வந்து 1.5%க்கு மேல அப் ஆகி ரன் ஆயிட்டு இருக்கு. போன வாரம் ஃபுல்லாவே ஆட்டோ ஸ்டாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 10% கிட்ட கரெக்டா இருந்தது. சோ இதுவுமே ஒரு டெட் கேட் பவுன்ஸா தான் நான் வந்து பாக்குறேன். ஏன்னா அனலிஸ்ட் எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனதும் கேஸ் சப்ளை வந்து குறைஞ்சதும் ஒட்டுமொத்தமா ஆட்டோ கம்பெனிஸோட ஏர்னிங்ஸே வந்து ரிஸ்க் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட மார்ஜினும் அடி வாங்குறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. சோ இதனால திரும்ப ஆட்டோ ஸ்டாக்ஸ்லயும் சரி ஆட்டோ இண்டெக்ஸ்லயும் சரி பிரஷர் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஒப்பீனியனா இருக்கு. அடுத்து
கெயில் வந்து ஒரு ஒரு வாரம் 10 நாளாவே ஒரு பயங்கர சரிவுல வந்து இருக்கு. இப்போ 150 ரூபாய் கீழே வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஷேரை லாங் டேர்ம்க்கு வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, கெயில் வந்து இந்த எல்என்ஜி அதுக்கு சப்ளை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஒரு 10,000 கோடி இன்வெஸ்ட் பண்ண போறோம், அதை வச்சு நாங்க பைப்லைன் வந்து போட போறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பட் இந்த அனௌன்ஸ்மெண்ட்னால இன்னைக்கு மார்க்கெட்ல எந்த பாசிட்டிவ் சென்டிமெண்ட்மே இல்ல. இன்னைக்கும் இந்த ஷேர் வந்து 1% கிட்ட கரெக்டா இருக்கு. அடுத்து ருபி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சமா வந்து கெயின் ஆயிருக்கு. 92.40 அப்படிங்கிற லெவல்ல வந்து ருபி வந்து இன்னைக்கு பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. பட் ஆனா அனலிஸ்ட் எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வெஸ்ட் ஏஷியால நடக்கிற இந்த கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது ரூபா மேல தொடர்ந்து பிரஷர் போறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அதை நாம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பிப்ரவரி 2026ல இந்தியாவோட ஒட்டுமொத்த ட்ரேட் டெபிசிட் எப்படி இருக்கு அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து வந்திருக்கு. அதுல மெர்ச்சன்டைஸ், அதாவது பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி, அதை மட்டும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரியில இந்தியாவோட ட்ரேட் டெபிசிட் அப்படிங்கிறது 27.1 பில்லியன் டாலரா வந்து இருக்கு. இது லாஸ்ட் இயர் பிப்ரவரியில பார்த்தோம் அப்படின்னா வெறும் 14.42 பில்லியன் டாலரா தான் இருந்துச்சு. சோ அங்க இருந்து கம்பேர் பண்ணும்போது 100% இன்க்ரீஸ் அப்படிங்கிறது இந்த மெர்ச்சன்டைஸ் ட்ரேட் டெபிசிட்ல வந்து நடந்திருக்கு. அதுக்கான காரணம் இம்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ஹெவியா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே சமயத்துல இந்த செக்மெண்ட்ல ஒரு பாசிட்டிவ் விஷயம் என்ன அப்படின்னா, ஜான்ல இதை விட வந்து இந்த மெர்ச்சன்டைஸ் ட்ரேட் டெபிசிட் அப்படிங்கிறது அதிகமா இருந்துச்சு. 34.68 பில்லியன் டாலரா இருந்தது. சோ அங்க இருந்து கம்பேர் பண்ணும்போது இந்த 27.1 பில்லியன் டாலர் அப்படிங்கிறது கம்மி அப்படினாலுமே லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது இம்போர்ட்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து ஓவராலா ட்ரேட் டெபிசிட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 3.96 பில்லியன் டாலரா வந்து ஓவரால் ட்ரேட் டெபிசிட் இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, சர்வீஸ் செக்டர்ல நமக்கு வந்து நல்லாவே வந்து எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நடந்திருக்கு. இந்த பிப்ரவரி 2026ல சர்வீஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 39.53 பில்லியன் டாலர் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். அந்த சர்வீஸ் செக்மெண்ட்ல ஒரு 16.38 பில்லியன் டாலர் வந்து இம்போர்ட் பண்ணிருக்கோம். சோ இந்த மெர்ச்சன்டைஸ்ல இருக்கிற ட்ரேட் டெபிசிட்டை வந்து சர்வீஸ்ல இருக்கிற ட்ரேட் சர்ப்ளஸ் வச்சு ஓரளவுக்கு வந்து மேட்ச் பண்ணிருக்கோம். பட் ஓவராலா ட்ரேட் டெபிசிட்ல தான் வந்து இந்த பிப்ரவரி நமக்கு வந்து முடிஞ்சிருக்கு 3.96 பில்லியன் டாலர்ல. இது லாஸ்ட் இயர் பிப்ரவரியோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 2.72 பில்லியன் டாலர் ட்ரேட் சர்ப்ளஸ்ல வந்து இந்தியா இருந்தது. ஏன்னா அப்பயுமே மெர்ச்சன்டைஸ்ல வந்து ஒரு பிரஷர் இருந்தாலும் சர்வீஸ்ல வந்து நமக்கு ட்ரேட் சர்ப்ளஸ் அதிகமா இருந்துச்சு. ஆனா இப்போ திரும்ப நம்ம ஒரு ட்ரேட் டெபிசிட் குள்ள போயிருக்கோம் அப்படிங்கிறது இந்தியாவோட ருபி மேல பிரஷரை இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்பை வந்து அதிகப்படுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ போர் சார்ந்து இந்த ஆயில் பிரைஸோட ரைஸ் அப்படிங்கிறது திரும்ப இம்போர்ட் பில்ல அடுத்தடுத்த மாசங்கள்ல இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. சோ ட்ரேட் டெபிசிட் அப்படிங்கிறது வரும் நாட்கள்ல இன்னமும் வந்து வைடன் ஆகும். அது வந்து ரூபாய் மேல ஒரு எக்ஸ்ட்ரா பிரஷர் வந்து போடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இந்தியா பீப்புள் வந்து வசிக்கிறது அப்படிங்கிறது அதிகம். அங்க இருந்து வர ரெமிட்டன்ஸ் அப்படிங்கிறதும் டாலர் வந்து இந்தியாக்குள்ள வரத்துக்கு ஒரு வழிவகையா இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த கல்ஃப்ல நடக்கிற கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது கொஞ்ச நாளைக்கு தொடர்ந்து நடந்துச்சு அப்படின்னா அங்க இருந்து வர ரெமிட்டன்ஸும் வந்து குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ டாலர் இந்தியாக்குள்ள வரது குறைஞ்சது அப்படின்னா அது திரும்ப ருபி மேல இன்னொரு எக்ஸ்ட்ரா பிரஷரை வந்து போறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. சோ மேக்ரோ லெவல்ல மார்க்கெட்ல பிரஷர் அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் வந்து அதிகமா இருக்கு. சோ இந்த வீடியோல நாம மேக்ரோ டீடைல்ஸ் அதுக்கப்புறம் ஷேர் ரிலேட்டட் நியூஸ் எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். நாம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ஒரு பயனுள்ளதான விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பர்சனலா ரிசர்ச் பண்ணுங்க. ஒரு செபி ரிசர்ச் பிட்ட செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.